ஒரு டிக்கெட் 30 ரூபா. நான் இவ்வளோ தூரம் எப்படிடா இப்படி போகிறது? ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து ஆகாய நீர்வீழ்ச்சி போயிட்டு இருக்கிறோம். 7 கிலோமீட்டர் இங்கேருந்து. டவுனாக தான் இருக்குது. நல்லா முட்டை தோசை பணியாரம் சாப்பிட்டு 100 ரூபா தான் ஆச்சு 2 பேருக்கு சேர்த்தி. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது கொஞ்சம். ஒரு வண்டி ஒரு கார் போகிற மாதிரி தான் இருக்குது. போட்டிருக்காங்களே அப்படியாண்ணா? நம்மளோட வழி மாறி வந்துட்டோ. தேங்க்ஸ்ண்ணா. நம்ம அந்த வழியாக போகணும். ரெடியாக வந்துட்டோம். ரைட்டில் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இதுக்கு போயிட்டுருக்குறோம். ஆகாய நிகழ்ச்சிக்கு நடந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் 30 ரூபா, 4 பேருக்கு 120 ரூபா. அப்புறமா வாட்டர் பாட்டிலுக்கு 10 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. பார்த்தீங்கன்னா 1300 படிக்கட்டு. இதுக்கு நம்ம 50 கூட வந்திருக்க மாட்டோம். ஓடுறான் இவன். எனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை பாய். இறங்க முடியல, ரொம்ப இறங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வரும்போது பார்த்து வாங்க. ஏறும்போது தாண்டி இருக்குது. அந்த ஆயா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாருங்க இவ்வளோ தூரம் எப்படிடா இப்படி போகிறது? பாதி தான் வந்துட்டோமா? அதுக்குள்ள பாதியா? பஸ் 2 கிலோமீட்டர் மாதிரியா? ஒன்றும் இல்லை அப்பா நவுருங்கடா. அப்பா இவ்வளோ பெரிய படி பிடிக்கிட்டு அப்பா கீழே அப்படியே போயிடுவேன். ரொம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ். வந்துடாதீங்க யாரும். வந்தாச்சு ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டா. அங்கே இருக்குது அந்த சைடு சத்தம் வருது. அப்படியே அந்த சைடு ஃபுல்லாக மிஸ்டாக கவர் ஆகிட்டு. ஆமாங்க, சொரன்னு சத்தம் வருது. காலெலாம் அப்படியே கட 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 ஷேக் ஆடி தள்ளுது. போயிருங்க, ஆனால் கொல்லிமலைக்கு வராதிங்க. இப்போ 4 நாள் தீவனம் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோபி பறக்கிறோம். கீழேருந்து அப்படியே பார்க்கணும். மேலே வியூ சூப்பராக இருக்கும். அஜி பார்க்கலாம். முழுந்துக்குலேருந்து ஓடி பறக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முக்கில் எனக்கு ஆய் வருது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாரல் அப்படி இதாகுது. வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு மேலே ஏறிட்டு இருக்கிறோம். செம குளியல என்ஜாய்மெண்ட்டு. இந்தமாரி என்ஜாய்மெண்ட்டை எங்கேயுமே பார்த்துக்கலாம். இப்போ வந்து 1300 படிக்கிட்டு இருக்கணும். இதுக்கே மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. எப்படியே போகுது மேலே மேலேயா. என்னோட ஜிகிரி தோஸ்ட் இன்னும் 2 பேரும் முன்னாடி போயிட்டாங்க. ஆமாம், முன்னாடி போயிருக்காங்க. யார் இவ்வளோ நேரத்தில் போகிறாங்கன்னு பார்க்க போகிறேன் இப்போ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கூட காலையில் வந்ததை விட இப்போ ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்குது. மேலே போய் துணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி மேலே ஏறிட்டு இருக்கிறோம். வீடியோ வரும்போது எப்படி இருக்க போதுன்னு தெரியல. செம்பூச்சி ஆகுது. மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
காரு மேக்ஸிமம் வேணும், அடுத்து இல்லாமல் எப்படியும் வர முடியாது. என்னன்பா நண்பா? காரு வேணும். ஓகே நண்பா, சூப்பர் நண்பா. சமைச்சு சாப்பாடு. ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கிளம்பிட்டோம். 7 ஹில்ஸ்ன்னு சொல்லி அந்த கடை இருந்தது, ஹோட்டல் கடை. இந்த ஆகாய நீர்வீழ்ச்சியிலேருந்து வர வழியில் இருக்குது அந்த கடை. சாப்பிட்டு இப்போ வந்து சிக்குப்பாறை வியூ பாயிண்ட் போகலான்ட்டு இருக்கிறோம். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் எழுந்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ரீல்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வண்டியில் அப்புறம் அங்கேருந்து டேரெக்டாக கிளம்புறது தான். வெயில் வந்து பார்த்திங்கன்னா பட்டையை கலப்புது. டைம் கரெக்டாக 2:21 ஆச்சு. அவங்க 2 பேர் முன்னாடி போனாங்க, எங்கே போனாங்கன்னு தெரில. போயிட்டுருக்குறோம் நாங்களும். செம்ம என்ஜாய்மெண்ட் கைஸ், வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ட். ஆனால் நடந்து வருவீங்க பாரு, மேலே ஏறி பெண்டு கலந்துடும் கைஸ். பாருங்க சைட்லலாம் ஃபுல்லாக க்ரீனிஷாக விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே சொல்லிகிட்ருக்கேன் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, பண்ணு சாப்பினா இருக்கா? சாப்பிடு. வழி மாதிரி போயிட்ட மாதிரி அந்த வழியிலேருந்து மறுபடியும் இவ்வளோ தூரம் வந்து இவங்க எங்கேயோ நிற்கிறாங்களாம். சரி, இப்போ நான் அவங்களை போய் கூப்பிட்டு வாங்கிக்கோ, நீ வாங்கிக்கோ. உங்கள் அப்பா கிட்ட பணம் இருக்காமையா இருக்குது? சரி காய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வழி மாறி எங்கேயோ 10-15 நிமிஷம் போயிட்டு மாதிரி வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா காலை நின்ன இடத்துல நின்று இருந்தாங்க 2 பேரும். செம ஃபன்னு. சொல்லு என்னாச்சு? நம்ம இங்கே போனப்ப அட்ரஸ் தெளிவா தெரியாம செம்மேடுன்னு சொல்லி ஏமாத்திட்டு இவன் வந்து எங்களை பார்த்துட்டேன்னு நீ சொன்ன. பார்த்துட்டேன்னா நான் மேப்போட பார்த்து நீ சொல்லணுமா? நேரில் பார்த்துட்டு போயிட்டேன் நான் நினைச்சு செம்மேடுன்னு சொல்லி செம்மேடு சோளக்காடுன்னு சொல்லி இருந்தா சோளக்காடு வந்து சோளக்காடு, செம்மேடு, சோளமலை, எங்க ஊர் பேர் என்ன பாக்குறாங்க. ஒரு வழியா இப்போ கண்டுபிடிச்சிட்டா. இப்போ வந்து சிக்கு பார்க் போகிறோம். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:30 போகலாம். ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிக்குப்பாறை வியூ பாயிண்ட் போயிட்டு இருக்கோம். ரைட் சைடில் பாருங்க செமையாக இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்ல தான் நம்ம போய் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எங்கேயோ போயிட்டு திரும்பி மறுபடியும் எங்கேயோ போயிட்டுருக்கோம். ஸோ அவன் அந்த வண்டி ஓடிட்டு இருக்கிறான், நான் எம்டி ஓடிட்டு இருக்கிறேன். இதில் என்னன்னா இந்த ஹார்ன் தான் மாற்றி வச்சுட்டாங்க, அது ஒரு சல்லையாக இருக்குது இதில். காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செம்மேடுலேருந்து ரைட் எடுக்கணும். அங்கே போர்டு போட்டிருக்காங்க. அந்த போர்ட்லேருந்து ஹில் பேலஸ் கெஸ்ட் ஹவுஸ் அது வழியாக போகணும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தான் செம்மேடு வந்தீங்கன்னா. நீங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே வந்து இவ்வளோ தூரம் வந்து மறுபடியும் அங்கேருந்து சோளக்காடு போயிட்டு அவங்கள கூப்பிட்டு மறுபடியும் செம்மேடுக்கு வந்து செம்மேடுலேருந்து இப்போ சிக்குப்பாறை வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் நம்ம. இப்போ டோல் வாங்கினா வெளியே கொண்டு போவாங்க. டோல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிக்குப்பாறை வியூ பாயிண்ட் போயிட்டு இருக்கிறோம். ஒரு ஆளுக்கு வந்து 20 ருபீஸு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழி. பார்க்கிங் சார்ஜ்லாம் எல்லாம் வண்டி சேஃப் பண்ணிக்கும் உள்ளார. ஆமாம், அது ஒரு 10 ரூபா, நம்மளுக்கு ஒரு 10 ரூபான்னு சேர்த்து போட்டிருப்பாங்க. வியூ பாயிண்ட்ல எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குது. ஆமாடா, வேற லெவலுக்கு இது கிளைமேட். அது அப்படி வியூ செமையாக இருக்குது. இந்த இடம் பாருங்க, அப்படியே மேலேருந்து அப்படியே சூரியன் அங்கே விழுற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனால் மிஸ்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சோளக்காடு வந்துட்டோம். அங்கேருந்து பார்த்து சிக்குப்பாறை பார்த்துட்டு ஸோ இப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் போகிறோம் சேலம்க்கு. 89 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. டேய் 100 ரூபா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக கீழே இறங்கிட்டு வீட்டுக்கு போக போகிறோம். வேறு எங்கேயும் இல்லை பிளானு. ஸோ சல்லுன்னு கீழே இறங்கிட்டேன். வரேன், இங்கேருந்து போய் டீ குடிச்சிட்டேன்.
ஸோ கைஸ் ஒரு வழியாக நம்ம கீழே வந்துட்டோம். அடிச்சுட்டு சீக்கிரமாக அப்படியே வந்துட்டோம். இறங்கிட்டோம் நாங்கள் கரெக்டாக 6 o'clock கீழே. இப்போ இங்கேருந்து ஒரு 1 hour. ஆனால் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். இந்த ஜாலியாக சுற்றணும். செம்ம மழை பெஞ்சிருக்கு இந்த இடம் பார்த்தாவே தெரியுது எனக்கு. வலிக்கிட்டுரும் பார்த்து மெதுவாக போகணும். இப்போ எங்க தெரியும் அந்த ஃபுல்லாகவே இப்போ நம்ம மேலே தான் ஏறணும். ஸோ கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவே வந்தாச்சு. டைம் கரெக்டாக இருந்தது 6:44. சரி நான் அமுச்சுட்றேன். ஹைவே ஜாயின் ஆகிட்டோம். இங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் சல்லுன்னு போயிடுவோம். பெட்ரோல் அடிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது 5 லிட்டர் அடிச்சு இவ்வளோ கிலோமீட்டர் எனக்கு ஓட்டிருக்கேன்னா 190 கிலோமீட்டர் இது வரைக்கும் நான் ஓட்டியிருக்கிறேன். ஏன்னா நம்ம வழி மாறி போகிறனால அதே இடம் 2 தாட்டி போயிட்டு வந்தேன் நான். அதனால எனக்கு 2 கிலோமீட்ரு. செம மழை, சரியான மழை. எல்லாம் பலார அடி விழுந்துட்டு வந்துட்டு இருந்தோம் நாங்கள். வழியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு வந்தாச்சு. ஃப்ரெண்டையும் விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். சரி, ஓவராலாக கிலோமீட்டர் எவ்வளோ ஓட்டியிருக்குன்னா 215 கிலோமீட்டர்ஸ். எனக்கு இன்னும் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் 220 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறோம் நம்ம இன்றைக்கி மட்டும். வேறு லெவல் என்ஜாய்மெண்ட் ரைடு. மலை அது ஒரு சைடு, ஹில்ஸ் போனது ஒரு சைடு, ஃபால்ஸில் குளித்தது ஒரு என்ஜாய்மெண்ட்டு, வியூ பாயிண்ட் போனது ஒரு என்ஜாய்மெண்ட்டு, வழி மாறி போனது ஒரு என்ஜாய்மெண்ட். அதுக்கு மேலே அது மாறி ஒரே ஃபன்னாக இருந்தது. காலைல கரெக்டாக 12 hours ரைடு எனக்கு இன்னைக்கு. காலைல 7:30 மணிக்கு கிளம்புனா நைட்டு 7:30 மணிக்கு நான் வரேன். ஒரே ஃபன்னு. இங்கே டிராஃபிக்காக இருக்குது கொஞ்சம். இங்கேருந்து இன்னும் வீட்டுக்கு போய் போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், அப்படியே கூட பெல் பட்டன் அழுத்திடுங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிடுங்க.